ஒரு ஊரில் பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணோட பேர் விஷாலி. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. ரொம்ப நாளாக அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தையே இல்லை. அந்த ஒரு பொண்ணு தான் பிறந்தா. அவள் பிறந்த உடனே ரொம்ப ரொம்ப செல்லமாகவும், அதே நேரத்தில் ரோட்டில் போகிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே அவள் அழகாக ஸ்மைலாக பேசி சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். ஸோ அதனால் அவளை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளை பிடிக்காத ஆளே இல்லையாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் அவள் ஏஜ் ஆகும்போதும் அவளோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சேஞ்ச் ஆக அவகிட்ட இருக்க நல்ல நல்ல விஷயம் எல்லாம் கெட்ட விஷயமா மாறிட்டே வந்துச்சு. அவகிட்ட இருக்க நல்ல விஷயமே குறைஞ்சி போய் அவளை எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிற அளவுக்கு அவள் வளர்ந்துட்டா. அவளோட ரிலேஷன்ஸும் அவளோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்களும் இவளால் தான் என்னோட பொண்ணு கெட்டு போகிறா, இவளால் தான் இப்படி இருக்குது, இவளால் தான் அப்படி இருக்குன்னு சொல்லி அவளை ரொம்ப எல்லாரும் திட்டுவாங்களாம். அவளை மட்டும் திட்டுறது இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவையும் சேர்ந்து திட்டுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்களாம், உன் பொண்ணு நீ வளர்க்குற விதமே சரியில்லை, அவளை எங்கன்னா ஹாஸ்டலில் சேர்த்துரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, நமக்கு இருந்து இப்பதான் ஒரு பாப்பா பிறந்தா, அவளை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனா இப்போ இப்படி சொல்ற அளவுக்கு அவள் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளே அப்படி சொல்லி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவளை கூப்பிட்டு வச்சு, நீ இனிமே இப்படி பண்ணாதம்மா, நீ குட் கேர்லா இரு அப்படின்னு சொன்னாங்களாம். அவள் சரி ஓகே சொல்லி எப்பயும் போல இருந்தாலாம். அது ஒரு ஸ்டேஜ் தாண்ட அவங்க அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சான். ஏன்னா நிறைய பேர் அவளை கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சா, அவங்க அம்மாவுக்கு இவளோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிற போகிற அளவுக்கு பயங்கர ப்ரெஷர் ஆகிடுச்சான். சூசைட் பண்ணவும் போயிட்டாங்களாம். அது அந்த பாப்பா பார்த்துட்டாளாம். அவள் பார்த்த உடனே, அம்மா நான் இனிமேல் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா, நான் ஒழுங்காக இருக்கேன்னு சொன்னாலாம். சொன்னதுக்கு அப்புறமும் அவள் கேட்கவே இல்லையாம். திருப்பியும் அதே போல தான் பண்ணியிருந்தாலாம். ஒரு நாள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அழுது அவங்களுக்கு வீசிங் வந்து அவங்க மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். அதை அவங்க அப்பா பார்த்துட்டு, இதுக்கு மேலே நம்ம இப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போனாராம். ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் சொன்னாங்களாம், அவங்க எப்பயுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராதுன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா டிசைட் பண்ணி அவரை நம்ம ஹாஸ்டலில் சேர்க்கறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், இல்லை நம்ம கூட இருக்கும்போதே அவள் இப்படி இருக்கா, ஹாஸ்டலில் சேர்த்தா இன்னும் மோசமாகிடுவா அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஹாஸ்டலில் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்களாம். எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க ஹாஸ்டலில் சேர்த்தாங்களாம். அந்த ஹாஸ்டலுக்கு இவ சேர போகும்போதும் ஹாப்பியாக தான் போனாலாம். எந்த ஃபீல் பண்ணலையாம், எதுவும் பண்ணலையாம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் பேசுனதை வச்சு அவள் என்ன நினச்சிருந்தா, ஹாஸ்டல்னா என்ன, சாப்பிடுவாங்க தூங்குவாங்க ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு அவளும் போயிருக்கா. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அவளோட ஹாஸ்டல் லைஃப்பை பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது லைஃப்பில் இப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம இதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் நம்ம எதுவுமே திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டா. ஏன்னா ஹாஸ்டலில் இருக்க வார்டன் அவளை எப்பவுமே திட்டிகிட்டே தான் இருந்தாங்க. அவளுக்கு கஷ்டமாக இருந்தது, ரொம்ப இன்சலாகவும் இருந்தது. ஸோ அதுக்காக அவள் இனிமேல் திட்டு வாங்காமல் இருக்கணும்னு நினச்சி நிறைய விஷயத்தை அவள் திருத்த ஆரம்பிச்சிட்டா. 1 இயர் போச்சு. 1 இயர்க்கு வரைக்கும் அவள் கரெக்டாக இருக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாள். 1 இயர் முடிஞ்சது. 1 இயர் முடிஞ்சு அவங்க அப்பா அம்மா பார்க்குறதுக்காக அவள் வந்திருந்தா. அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சுது நம்ம அம்மாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவள் நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணதுனால அவங்க அம்மா கிட்ட சொன்னால், இனி நான் ஒழுங்காக இருக்கம்மா, என்னை ஹாஸ்டலில் அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இல்லாமல் எங்கேயோ போய் ஒரு ஹாஸ்டலில் போய் அதை கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கற்றுக்கிறத விட அப்பா அம்மா கூடயே இருந்து நல்ல பசங்களாக இருங்க. தேங்க்யூ. நாளைக்கு வேறு கதையோடு சந்திப்போம். பாய்.